மெல்கிசேதேக்கின் முறைமை மற்றும் பிரதான ஆசாரியர் என்ற தலைப்பிலான தேவனுடைய வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டை குறிக்கும் மோசேயின் நியாயப் பிரமாணத்தில் ஆரோனின் முறைமை இருக்கிறது. ஆரோன் என்பவர் தேவனால் நியமிக்கப்பட்ட முதல் பிரதான ஆசாரியர் அல்லவா? இது லேவியின் முறைமை என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஒன்றுதான் என்பதே இதன் அர்த்தமாகும். லேவி என்பது ஆரோன் கோத்திரத்தின் பெயராகும். அப்படியானால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் புதிய உடன்படிக்கையின் நியாயப் பிரமாணத்தை பற்றி என்ன? மெல்கிசேதேக்கின் முறைமையும் இருக்கிறது. எனவே இன்று மெல்கிசேதேக்கின் முறைமை மற்றும் பிரதான ஆசாரியர் என்ற தலைப்போடு மெல்கிசேதேக்கின் சத்தியத்தில் இருக்கும் தேவனுடைய சித்தத்தை படிப்போம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இல்லாத மனுகுலத்திற்கு என்ன நடக்கும்? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருப்பவர்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னவாக இருக்கிறது? இதை பற்றி பார்ப்போம். நாம் இப்போது நடந்து கொண்டிருக்கிற வாசல் சிறியதாகவும் வழி நெருக்கமாயிருந்தாலும் கூட ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் இல்லாதவர்களை இந்த இடுக்கமான வாசல் வழியின் வாயிலாக அவர்களும் ஜீவனை பெறும்படி நம்மால் வழிநடத்த முடியும் என்று நம்புகிறேன். எபிரெயர் 4ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். எபிரெயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இங்கே யார் மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார்? இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால். எபிரெயர் 4ஆம் அதிகாரத்தின்படி இயேசு யாராக இருக்கிறார்? அவர் மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அப்படியானால் ஆசாரியர்கள் என்றால் ஆராதனையை வழிநடத்தி பலிகளை மேற்கொள்வார்கள் அல்லவா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் பழைய உடன்படிக்கையின் பலியின் ஒழுங்குமுறை இருந்தது. மேலும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் புதிய உடன்படிக்கையின் பலியின் ஒழுங்குமுறை இருந்தது. அந்த பலியை நவீன வார்த்தைகளில் ஆராதனை என்று குறிப்பிடுகிறோம். இருப்பினும் இங்கே எழுதப்பட்டுள்ளதாவது, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால். இயேசு எந்த முறைமையின்படி பிரதான ஆசாரியராக இருந்தார்? ஆரோனின் முறைமை மற்றும் மெல்கிசேதேக்கின் முறைமை இருக்கிறது. இயேசு பிரதான ஆசாரியராக இருப்பதினால் புதிய உடன்படிக்கையின் காலத்திலும் கூட ஆராதனைக்கான ஒழுங்குமுறைகள் இருக்க வேண்டும் என்பதை நம்மால் தெளிவாக பார்க்க முடியும் அல்லவா? அத்தகைய ஒழுங்குமுறைகள் இல்லை என்றால் ஆசாரியர் என்று ஒருவர் அவசியமில்லையே. அத்தகைய ஒழுங்குமுறை இருப்பதனால்தான் ஆசாரியரும் இருக்க வேண்டும் அல்லவா? அவர் எந்த முறைமையின்படியான ஆசாரியர்? எபிரெயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். எபிரெயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் எந்த முறைமையின்படி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று அழைக்கப்படுகிறார். 7ஆம் வசனம். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்டப்பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி என்ன? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். எனவே இயேசுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த பிரதான ஆசாரியர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
அப்படியானால் மெல்கிசேதேக்கின் முறைமையை புரிந்து கொள்ள மெல்கிசேதேக் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திற்கு சென்று மெல்கிசேதேக்கு எப்படி தோன்றினார் என்பதை பற்றி பார்ப்போம். நாம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு செல்வோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவன் கெதர்லாகோமேரையும் அவனோடிருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிறபோது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அவர் எதை கொண்டு வந்தார்? அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இங்கே சாலேமின் ராஜாவான மெல்கிசேதேக் ஆபிரகாமை அப்பம் திராட்சரசத்தினால் ஆசீர்வதித்தார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். இருப்பினும் நாம் வேதாகமத்தை பார்க்கும்போது அவர் உன்னதமான தேவனுடைய ஆசாரியர் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆபிரகாமின் காலத்தில் ஆசாரியர்கள் மிருகங்களின் இரத்தத்தைக் கொண்டு பலிகளை செலுத்தினார்கள். எனவே அப்பம் திராட்சரசத்தினால் பலி செலுத்துவதென்பது மிகவும் தனித்துவமானது. இதை பற்றி நாம் பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பழைய ஏற்பாடானது நிழலாக செயல்படுகிறது. அது நிஜம் அல்ல. பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனத்தின் வாயிலாக எதிர்காலத்தில் நிஜத்தை பற்றி தேவன் காண்பித்தார். இந்த தீர்க்க தரிசனங்களின் நிறைவேற்றுவதற்காக யார் இந்த பூமிக்கு வந்தார்? நாம் எபிரெயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தபடியே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராக இயேசு நியமிக்கப்பட்டார். இதை வேதாகமம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. மெல்கிசேதேக் ஆபிரகாமை அப்பம் திராட்சரசத்தைக் கொண்டு ஆசீர்வதித்ததைப் போலவே இயேசு கிறிஸ்துவும் அப்பம் திராட்சரசத்தைக் கொண்டு ஜனங்களை ஆசீர்வதிக்கும் காட்சி இருந்தாக வேண்டும் அல்லவா? சத்தியத்தை அடிப்படையாக கொண்ட வேதாகம கண்ணோட்டத்தில் மெய்யாகவே அந்த காட்சி தோன்ற வேண்டும். அதுதான் பஸ்காவாகும். நாம் மெல்கிசேதேக்கின் முறைமையை சார்ந்தவர்களா? இயேசு வழிநடத்திய சரியான ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுகிறோமா? இது பஸ்கா அப்பம் திராட்சரசத்தினால் வேறுபடுத்தப்படுகிறது. எனவே கிறிஸ்து வழிநடத்தும் மெல்கிசேதேக்கின் முறைமையை பின்பற்றாதவர்களால் ஒருபோதும் நித்திய ஜீவனை பெற முடியாது. அப்படிப்பட்ட ஜனங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று வேதாகமம் சொல்கிறது. முதலாவதாக இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியராக இந்த பூமிக்கு வந்து அப்பம் திராட்சரசத்தின் வாயிலாக மனுகுலத்திற்கு நித்திய ஜீவ ஆசீர்வாதத்தை அருளினார் என்பதை உறுதி செய்வோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்ப்போம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னானிடத்திற்கு போய், என் வேளை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடே கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அவர் எப்படி பஸ்காவை புசித்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டுமல்லவா? 26ஆம் வசனம். 26ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார்.
மெல்கிசேதேக் ஆபிரகாமை ஆசீர்வதித்த போது அக்காலத்தில் இருந்த ஆசாரியர்கள் பாவ மன்னிப்புக்கான சடங்கில் பங்கு பெறுவதற்காக மிருகங்களின் இரத்தத்தைக் கொண்டு பலி செலுத்தினார்கள். இருப்பினும் மெல்கிசேதேக் அவரை எதைக் கொண்டு ஆசீர்வதித்தார்? அப்பம் திராட்சரசத்தினால் ஆசீர்வதித்தார். இருந்தாலும் நாம் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது ஆசீர்வாதங்களை வழங்க இயேசு எதை பயன்படுத்தினார்? அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். 27ஆம் வசனம், பின்பு பாத்திரத்தையும் எடுத்து, பாத்திரத்தில் என்ன இருந்தது? அது திராட்சரசமாகும். எனவே அவர் பாத்திரத்தின் திராட்சரசத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இவ்வாறாக தமது மாம்சத்தையும் இரத்தத்தையும் அடையாளப்படுத்தும் பஸ்கா அப்பத்தை புசிக்கவும் பஸ்கா திராட்சரசத்தை பானம் பண்ணவும் மனுகுலத்தை அனுமதித்தார். இங்கே என்ன உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டது? லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் பஸ்காவில் தேவன் புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்தார். அவர் நமக்கு விலையேறப் பெற்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்துள்ளார். நீங்கள் பரலோகம் செல்ல விரும்பினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்க வேண்டும். நித்திய ஜீவன் இல்லாமல் ஒருவராலும் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. எனவேதான் அவர் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வாக்குத்தத்தம் செய்தார். அந்த வாக்குத்தத்தம் மட்டுமே அல்லாமல் பரலோகத்தில் நம்மை ராஜ ஆசாரியராக்கி நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் வழங்கி மரணமும் அழகையும் வலியும் துக்கமும் இல்லாத உலகத்தை கொடுப்பதாக தேவன் வாக்குத்தத்தம் செய்தார். இனி சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவன் தாமே ஒளியாக இருந்து இருளை நீக்கிவிடுவார். 하나님 존재 자체가 바로 빛이 되시고 어둠을 다 물리치시는 주체가 되실 것이니까. 1970களில் கிராமப்புறங்களில் சரி செய்யப்படாத பல சாலைகள் இருந்தன. அத்தகைய நகரங்களில் குண்டும் குழியுமான சாலைகளை சரி செய்யும் போது ஜனங்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இருப்பினும் பரலோக எருசலேம் ஆலயத்தின் வீதிகள் எதனால் செய்யப்பட்டது? பளிங்கு போன்ற தெளிவான நகரத்தில் விலையேற பெற்ற கற்களால் அலங்கரிக்கப்பட்ட வீடுகளாலும் வீதிகள் பசும்பொன்னினாலும் ஆனது. அப்படிப்பட்ட சிறந்த இடத்தில் என்னால் வாழ முடியுமா? நாம் வாழப்போகிற நகரமானது முத்து, இந்திர நீலம், மாணிக்க கற்கள், மரகதம் போன்ற விலையேற பெற்ற கற்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீதிகள் சுத்த பொன்னால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பரலோக ராஜ்யமானது நம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருப்பதால் ஜனங்கள் மிகவும் ஆசைப்படுவதைக் கொண்டு வேதாகமத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு நம்மை வழிநடத்துவதற்காகவே தேவன் இந்த பூமியில் மெல்கிசேதேக்கின் முறைமை எனும் சத்தியத்தை ஸ்தாபித்தார். பஸ்கா அப்பம் திராட்சரசத்தின் வாயிலாக தேவனை விசுவாசிக்கிற அனைவரையும் அழைக்கும் மெல்கிசேதேக்கின் நிஜமாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். 하나님을 참되게 믿는 사람들을 전부 부르시고 모으신 것이죠. இந்த முறைமையில் நுழைய தவறியவர்களால் பரலோகத்திற்கு திரும்ப முடியாது. அன்பர்களே, இந்த பூமி அடைக்கலப்பட்டணம் என்று நீங்கள் படித்திருக்கிறீர்கள் அல்லவா? அடைக்கலப்பட்டணத்தின் பிரதான ஆசாரியர் மரித்தால் மட்டுமே பாவிகள் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்ப முடியும் என்பது உண்மைதான் அல்லவா? அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியர் என்று வேதாகமம் ஏன் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறது? பழைய ஏற்பாட்டில் அடைக்கலப்பட்டணத்தை பற்றிய தீர்க்க தரிசனத்தைப் போலவே பிரதான ஆசாரியரான இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வாயிலாக மனுக்குலத்திற்கு பரலோகம் திரும்புவதற்கான பாதை திறக்கப்படுகிறது. அவருடைய மரணத்தை நினைவுகூரும் பண்டிகை எது? அதுதான் பஸ்கா ஆகும். கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் இப்படித்தான் எழுதப்பட்டுள்ளது அல்லவா? இந்த காட்சிகளை நாம் கருத்தில் கொண்டால் மெல்கிசேதேக்கின் முறைமையானது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். பழைய ஏற்பாட்டில் லேவி ஆசாரியர்களின் பலிகளை மட்டுமே தேவன் ஏற்றுக்கொண்டார்.
그 예배만 하나님께서 다 받으셨습니다. புதிய ஏற்பாட்டு காலத்தில் மெல்கிசேதேக்கின் முறைமையை பின்பற்றாத ஆராதனைகளை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. 예배는 하나님께서 그 어떤 예배도 받지 않으십니다. இதைப் பற்றி யோவான் சுவிசேஷத்தில் இயேசு, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் என்று சொன்னார் அல்லவா? இந்நாட்களில் அநேக ஜனங்கள் சரியான புரிதல் இல்லாமல் ஆராதனை செய்கிறார்கள். அவர்கள் யாரை தொழுது கொள்கிறார்கள் என்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். வெறுமனே அவருடைய நாமத்தை அழைத்தால் போதும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இருந்தாலும் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தாவே, கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று இயேசு சொன்னார் அல்லவா? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று அவர் சொன்னது போலவே, மெல்கிசேதேக்கின் முறைமை இல்லாமல் ஒருவராலும் தேவனுடைய நித்திய வாக்குத்தத்தத்தில் பங்கு கொள்ள முடியாது. இதை வேதாகமத்தில் உள்ள ஆதாரங்களின் வாயிலாக ஆராய்ந்து பார்ப்போம். எபிரெயர் 6ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். எபிரெயர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இங்கே சொல்லப்பட்டுள்ளதாவது, அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு யார் இந்த ஜனங்கள்? அவர்கள்தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறார்கள். மெல்கிசேதேக்கின் முறைமையை பின்பற்றுபவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்றும் ஸ்திரீயின் சந்ததியான மற்றவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை பரிசுத்தமாய் கைக்கொள்கிறவர்கள் என்று வேதாகமம் விவரிக்கிறது. தொடர்ந்து இதை உறுதி செய்வோம். அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் என்ன ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஆணை என்பதற்கு அவர் நிச்சயமாக செய்வார் என்று அர்த்தமல்லவா? இது மாறாத வாக்குத்தத்தமாகும். யார் இதை வாக்குத்தத்தம் செய்தார்? தேவனே வாக்குத்தத்தம் செய்தார். எதைக் கொண்டு? ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். 18ஆம் வசனம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதலுண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாம் என்ற நம்பிக்கையானது நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாகப் போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு எந்த முறைமையின்படி? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த பிரதான ஆசாரியர். நித்திய பிரதான ஆசாரியராய் என்று எழுதப்பட்டிருக்கும் வார்த்தைக்கு ஏதாவது எல்லை இருக்கிறதா? இல்லை. அவருடைய முதல் வருகை தொடங்கி நாம் தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை அடையும் வரை அது ஒருபோதும் மறைந்து போகாது. அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி மாறாமல் அழிந்து போகாத நித்திய பிரதான ஆசாரியரானார். அப்படியானால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான புதிய உடன்படிக்கை பஸ்காவின் சத்தியம் என்னவாக இருக்கும்? அது ஒருபோதும் மறைந்து போகாத சத்தியமாக இருக்க வேண்டுமல்லவா? கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை யார் பின்பற்றுகிறார்கள்? மீண்டும் 19ஆம் வசனத்தை பார்ப்போம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாகப் போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்து நடந்த பாதையாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரை பின்பற்ற வேண்டும். நாம் எப்படிப்பட்ட ஒழுங்குமுறையை கொண்டிருக்க வேண்டும்? அரோனின் முறைமையை அல்லாமல் மெல்கிசேதேக்கின் முறைமையை கொண்டிருக்க வேண்டும். நாம் மெல்கிசேதேக்கின் முறைமையின் வழியான பாதையை பின்பற்ற வேண்டும் என்பதே இதன் அர்த்தமாகும். இவர்கள்தான் 17ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொள்பவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இல்லாதவர்களால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது.
தேவன் 하나님께서 நமக்கு 우리에게 நித்திய 약속하신 것이 ஜீவனுக்கான 영원한 வாக்குத்தத்தத்தையும் 생명의 약속도 있으시고 왕 같은 제사장의 பரலோகத்தில் 주인됨을 ராஜ 약속하시고 ஆசாரியத்துவத்தின் பதவியையும் 다시는 사망도 மரணமோ 없고 கண்ணீரோ 눈물도 없고 아픔도 없고 슬픔도 없는 வலியோ 애통도 துக்கமோ 없고 또 அலறுதலும் 고통도 없는 துன்பமும் இல்லாத 그런 உலகத்தை 세계를 அருளியிருக்கிறார். 우리에게 열어주실 것이라는 이 약속도 또 있으시고 말이에요. நாம் 하늘나라에서 பரலோகத்தில் நித்திய 세세토록 ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் 영생과 அனுபவிப்போம் 복을 என்றும் 누리게 அவர் 하시는 வாக்குத்தத்தம் 그런 செய்தார். 약속도 또 있으시고. 그럼 எனவே 이런 இந்த 모든 வாக்குத்தத்தம் 약속되어 있는 கொடுக்கப்பட்டு 사람들은 அனைவரும் 전부 மெல்கிசேதேக்கின் முறைமையை 멜기세덱의 பின்பற்றி 반차를 따라서 மெல்கிசேதேக்கின் 멜기세덱 நிஜமாக 실체가 வந்த 되어 있던 கிறிஸ்துவின் 것인 கிரியைகளை உண்மையோடு 그리스도의 பின்பற்ற 행적을 வேண்டும். 그대로 준행하고 지키고 따를 줄 아는 이와 같은 인물들이 되어야 되겠다라는 것입니다. 만약 இல்லை 그렇지 என்றால் 못한다면 அவர்கள் அந்த 그 약속에 வாக்குத்தத்தத்தில் பங்கு கொள்ள 참여할 수 மாட்டார்கள். 없는 자들이 되고 말겠죠. அப்படியானால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி 멜기세덱의 அப்பத்தையும் 반차로 திராட்சரசத்தையும் 어떤 கொண்டு வந்த 떡과 இயேசுவின் 포도주를 காட்சியை 가지고 பார்ப்போம். 오신 예수님에 대한 그 장면을 இதை 누가복음 மீண்டும் ஒருமுறை 22장에서 லூக்கா 한번 더 22ஆம் 확인해 அதிகாரத்தில் 봅시다. உறுதி செய்வோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அவர் பஸ்காவை ஆயத்தம் செய்தார். நாம் 14ஆம் வசனத்திற்கு செல்வோம். வேளை வந்தபோது, அதாவது பஸ்காவை ஆசரிக்கும் வேளை வந்தபோது, அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். மறுநாளில் அநேக எதிரிகளின் கைகளால் சிலுவையில் அறையப்படுவார் என்பதை இயேசு முன்னமே பார்த்தார். அது அந்த தருணத்திற்கு முந்தைய நாள் ஆகும். அவர் பாடுபடுவதற்கு முந்தைய நாளில் நான் உங்களுடனே கூட இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்றார். 19ஆம் வசனத்தை பார்ப்போம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்நேரத்தில் யூதர்கள் பழைய ஏற்பாட்டின் மோசேயின் நியாயப் பிரமாணத்தின் ஒழுங்குமுறைகளை கைக்கொண்டனர். இருந்தாலும் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் மெல்கிசேதேக்கைப் போலவே இயேசு ஆசரித்தார். அவர் எதைக் கொண்டு ஆசரித்தார்? அப்பத்துடனே ஆசரித்தார். 19ஆம் வசனத்தில் அப்பம் என்ற வார்த்தை இருக்கிறது. 20ஆம் வசனத்தை பார்ப்போம். போஜனம் பண்ணின் பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும், பாத்திரத்தில் என்ன இருந்தது? திராட்சரசம். எனவே அவர் திராட்சரசம் நிறைந்த பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் என்ன? உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து ஆசீர்வதித்தது போலவே, மெல்கிசேதேக்கின் நிஜமான கிறிஸ்துவும் அப்பம் திராட்சரசத்தின் வாயிலாக மனுகுலத்திற்கு நித்திய ஜீவனை ஆசீர்வதித்துள்ளார். பின்பு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து, இது என் சரீரம், இது என் இரத்தம் என்றும் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அவர் நமக்கு வேறு என்ன வாக்குத்தத்தம் செய்தார்? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்றார். மெல்கிசேதேக்கின் நிஜமாகவும் பிரதான ஆசாரியராகவும் இயேசு இந்த பூமிக்கு வந்ததால், கிறிஸ்துவின் பலியின் ஒழுங்குமுறைகளை பின்பற்றும் போது மட்டுமே நம்மால் நித்திய ஜீவனின் ஆசீர்வாதத்தை பெற முடியும் அல்லவா? வேறு வார்த்தைகளில் சொன்னால், நம்மால் இரட்சிப்பின் வாக்குத்தத்தத்தை கொண்டிருக்க முடியும். இந்நாட்களில் உலகில் எண்ணற்ற சபைகள் இருக்கின்றன, ஆனால் அவைகள் பஸ்காவை ஆசரிப்பதில்லை. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த பிரதான ஆசாரியரான கிறிஸ்து வழிநடத்தும் ஆராதனையில் அவர்கள் பங்கு கொள்ளவில்லை. சுருக்கமாக சொன்னால் அவைகள் இயேசு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு புறம்பானதாகும். எனவே அவர்கள், கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளே துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொன்னாலும் அதற்கு இயேசு என்ன பதிலளிப்பார்? நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. நீங்கள் என்னுடைய ஜனங்களாயிருந்தால் நீங்கள் ஏன் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கவில்லை? உங்களது சபையின் கோட்பாட்டில் ஏன் பஸ்கா இல்லை? வேதாகமத்தின் வாயிலாக நான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று எண்ணற்ற முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
இருந்தாலும் நீங்கள் அதை பின்பற்றவோ அல்லது விசுவாசிக்கவோ இல்லையே. என்னை விசுவாசிப்பதாக நீங்கள் சொல்லிக் கொண்டால் நீங்கள் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்க வேண்டுமல்லவா என்பார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று அவர் சொன்னதின் அர்த்தம் இதுதான். எபிரெயர் 9ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு, அப்படியானால் இயேசு எந்த முறைமையின்படி வந்தார்? அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராக வந்தார். மெல்கிசேதேக்கின் முறைமை என்ன? நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர் என்று எழுதப்பட்டுள்ளது. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும், வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தம் எந்த முறைமையை சார்ந்தது? அது ஆரோனின் முறைமையை சார்ந்ததாகும். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரேதரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். 13ஆம் வசனம். அதெப்படியெனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கிடாரியின் சாம்பலும் சரீரசுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து, அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட மத்தியஸ்தராக இருக்கிறார்? லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் பஸ்காவை புதிய உடன்படிக்கை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அல்லவா? புதிய உடன்படிக்கை பஸ்கா வாயிலாக தம்முடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தத்தில் பங்கு பெறுவதற்காக தேவன் அவ்வழியை திறந்தார். நம்மை வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாக்கும்படியாக மெல்கிசேதேக்கின் முறைமையை பின்பற்றும்படி தேவன் நமக்கு கட்டளையிட்டார். இதற்கு பின்னால் இருக்கும் தேவனுடைய சித்தத்தை எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்ப்போம். 3ஆம் வசனத்தை பார்ப்போம். அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே. அன்பர்களே, சுவிசேஷம் என்பது எந்த உடன்படிக்கையை குறிக்கிறது? அது புதிய உடன்படிக்கையை குறிக்கிறது. புறஜாதிகள் எதனாலே? சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய், என்ன ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இன்று நித்திய சுதந்திரத்தின் வாக்குத்தத்தத்தில் பங்கு கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைத்துள்ளார். அப்படியானால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இல்லாதவர்களின் நிலைமை என்னாகும்? இதுவரை நாம் படித்தபடியே அவர்களால் ஒருபோதும் தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. கர்த்தாவே, கர்த்தாவே, நாங்கள் உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் என்று அவர்கள் இரவும் பகலும் எவ்வளவு கூக்குரலிட்டாலும், அப்படியானால் நீங்கள் ஏன் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரவேசிக்கவில்லை என்று தேவன் சொல்வார். கர்த்தாவே, கர்த்தாவே என்று நீங்கள் கூக்குரலிட்டால் நீங்கள் மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள் நுழைந்திருக்க வேண்டாமா என்பார். ஆகையால் அவர்களுக்கு என்ன நடக்கும்? அவர்களுக்கு சொல்ல ஏதாவது இருக்குமா? அவர்கள் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாதவர்களாக இருப்பார்கள். இப்படித்தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான நமக்கான விளைவும் அவர்களுக்கான விளைவும் உண்மையில் வித்தியாசமானதாகும். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தேவன் நமக்கு அத்தகைய அழகான எதிர்காலத்தையும் பரலோகத்திற்கான ஜீவனுள்ள நம்பிக்கையையும் அருளுகிறார். நாம் இந்த மாபெரும் முறைமையின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் என்பதை உறுதி செய்யும் நாள்தான் பஸ்கா ஆகும். பஸ்காவின் அப்பமும் திராட்சரசமும் வெறும் அப்பம் மற்றும் திராட்சரசம் மட்டுமே அல்ல. இந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்துமே பஸ்காவிற்குள் அடங்கியிருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நாம் நம் தந்தை தாயிடமிருந்து பரலோக சுதந்திரத்தை பெற்று ஆசீர்வதிக்கும்படியாக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த பிரதான ஆசாரியரான கிறிஸ்துவின் வாழ்க்கையை பின்பற்றி இறுதி வரை சத்தியத்தின் பாதையில் நடைபோடுவோமாக.
유업을 받는 자녀들이 다 되시길 바라겠습니다. 이런 어떤 அநேகர் நம்மோடு 놀랍고 ரட்சிப்பில் 기쁜 பங்கு 소식을 கொள்ளும்படியாக 우리의 많은 இந்த மகிழ்ச்சியான 알려주어서 செய்தியை பிரசங்கிப்போமாக. 저도 하여금 함께 구원의 반열에 동참할 수 있도록 மற்றவர்களை ரட்சிப்புக்கு வழிநடத்துவோம் என்ற நம்பிக்கையோடு இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி.